Hi, hello, welcome to my channel. So, exercise 1.1 பார்த்து பயமா இருக்கா? Grade 10 students, இந்த exercise தான் real number chaptersக்கு foundation. Step by step ஈஸியான மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் மேத், இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தா கண்டிப்பாக புரியும். 100 on 100 மேத் ஸ்கோர் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரியல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரியல் நம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு டாபிக் இருக்குது. ஸோ ஒன் வந்துட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ் கவர்ஸ் தீஸ் டூ topics only. So first, fundamental theorem of arithmetic அப்படின்னா every composite number can be expressed as a product of primes and this factorization is unique. So இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், fundamental theorem of arithmetic அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம 3 மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் prime factorization method, செகண்ட் தியரம் பேஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ், அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் HCF அண்ட் LCM. ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கில் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன? ஒரு நம்பரை நம்ம எப்போ இர்ரேஷனல் சொல்லுவோம்? இஃப் இட் cannot be written in a form of P by Q. So where P by Q are integers, so that integers Q will not be equal to 0. ஸோ இதை தான் நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இர்ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, வில் ஃபைண்ட் இட் யூஸிங் அ கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். ஸோ கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கிற கிவன் நம்பரை இர்ரேஷனல்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரியல் நம்பர்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ பேசிக்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் 1.1ஓட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர்ஸ் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்கிற நம்பர் 140. ஸோ நமக்கு வந்துட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 140, ஸோ 140 7 டைம்ஸ், ஸோ 7 டேபிளில் 20 டைம்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 10 டைம்ஸ், நெக்ஸ்ட் 2 5 டைம்ஸ் அண்ட் 5 1 டைம்ஸ். ஸோ நமக்கு வந்துட்டு 140யோட ஃபேக்டர்ஸ் வந்துட்டு என்ன கிடைக்குது, 7 into 2 into 2 into 5. ஸோ இதுதான் பை டேக்கிங் த எல்சிஎம் ஆஃப் 140 we will get the product of its prime factors. ஸோ இது அப்படியே எல்சிஎம் மெத்தட் எழுதிடுங்க. 140 is equal to 7. ஸோ 2 வந்துட்டு 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 power 2 into 5. That's it. ஸோ இதுதான் வந்துட்டு expressing each numbers as a product of prime factor. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பர் 156. ஸோ அதே மாதிரி சேம் மெத்தடில் 156 வந்துட்டு 2 டேபிளால் பண்ணோம்னா 2 7s are 14, கேரி ஓவர் 1, 2 8s are 16. நெக்ஸ்ட் அதே 2 டேபிளில் பண்ணோம்னா 3s are 6, ஸோ கேரி ஓவர் 1 9 டைம்ஸ். அகெயின் 3 டேபிளில் பண்ணோம்னா 13 டைம்ஸ். ஸோ 13 ஃபர்தராக வந்துட்டு நம்ம ஃபேக்டர் பண்ண முடியாது. ஸோ 13 into 1. ஸோ ஹென்ஸ் இதை வந்துட்டு எல்சிஎம் ப்ராடக்ட் ஆஃப் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எழுதிங்க 2 into 2 into 3 into 13. ஸோ 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 power 2 into 3 into 13. That's it. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 3825. ஸோ 3825 since it is ending at 5, நம்ம வந்துட்டு 5 டேபிளால் வந்துட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ 5 7s are எவ்வளோ 35. ஸோ பேலன்ஸ் 2 32. ஸோ 5 6 are 30 வரும். ஸோ அகெயின் வந்துட்டு நமக்கு இங்கே என்னது கேரி ஓவர் 2. ஸோ வந்துட்டு 5s are 25 கிடைக்கும். நெக்ஸ்ட் அகெயின் 5ஆல் எண்ட் ஆனனால 5 டேபிளில் பண்ணுறோம். ஸோ 5 1s are 5, பேலன்ஸ் 2, 5 5s are 25, பேலன்ஸ் 1, 5 3s are 15. நமக்கு 153 கிடைக்குது. ஸோ சின்ஸ் இட் இஸ் எண்டிங் வித் 3, நம்ம 3 டேபிளால் பண்ணுறப்போ நமக்கு 51 கிடைக்கும். அகெயின் 3 டேபிளால் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது வில் கெட் இட் as 17. ஸோ அகெயின் 17 it cannot be further multiplied by any number. So we are multiplying it by 17 only. நெக்ஸ்ட் ஸோ அது கிடைச்சிருக்கிற நம்ம ஃபேக்டர்ஸை வந்துட்டு எழுதிக்கிறோம். 5 into 5 into 3 into 3 into 14 போட்டுக்கிறோம். ஸோ 2 times 5 இருக்கனால 5 power 2, 2 times 3 இருக்கனால 3 power 2 into 17. ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்துட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 505. sorry 5005. So 5005 5005. So 5 டேபிளில் பண்ணும்போது 1001 கிடைக்கும்.
ஸோ வந்துட்டு இது ஃபர்தராக எண்டிங்கில் 1 வரனால 7 டேபிளில் வில் கெட் இட் ஆஸ் 1. ஸோ அதனால் 7 டேபிளில் ட்ரை பண்ணும்போது 143 கிடைக்கும். ஸோ 143 ஃபர்தராக 11 டேபிளில் 11 1s are 11, carry over 3, 11 3s are 13. Again 13 cannot be multiplied by any number, அதனால் 13 into 1. ஸோ அதை ஃபர்தராக ப்ராடக்ட் ஆஃப் போட்டோம்னா எல்லாமே சிங்கிள் நம்பராக இருக்கிறதுனால அது அப்படியே சிங்கிள் நம்பராக நம்ம 5 into 7 into 11 into 13 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் fourth subdivision, fifth subdivision. So 7 4 2 9. So 7 4 2 9 அப்படிங்கும்போது ஸோ எண்டிங்கில் 9 வருது. ஸோ சின்ஸ் நமக்கு வந்துட்டு எதுலாம் வருதுன்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 17 டேபிளில் வருது. 17 டைமில் எவ்வளோ டைம்ஸ் வரும்? 437 டைம்ஸ் வந்துட்டு நமக்கு 7 4 2 9 வரும். இன் தி சேம் வே 19th டேபிளில் எவ்வளோ டைம்ஸ் 437 வரும்? 19 into 23 போட்டிங்க அப்படின்னா 9. ஸோ நம்ம வந்துட்டு 9 into 23 போடுறோம். ஸோ 9 3s are 27, 3 1s are 3, 3 plus 2 5. ஸோ again 9 2s are 18, 2 1s are 2 3. ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 8 plus 5 எவ்வளோ கிடைக்கும்? 13. ஸோ 437 கிடச்சிடும். ஸோ இங்கே அதை தான் பண்ணியிருக்கேன் 9 23 டைம்ஸ். ஸோ 23 1 டைம்ஸ் போகும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு 7 4 2 9 இதுவும் அதே மாதிரி எல்லாம் சிங்கிள் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ சிங்கிளாக போட்டுக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் ரெண்டு ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் and second one is finding the product of the LCM. இதோட first problem முடிஞ்சு. Next second problem, find the LCM and HCF of the following pairs and verify that LCM into HCF is equal to product of the two numbers. So இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற second question. So நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க which is 26 and 91. So same method prime factorization method பண்ணிக்கிறோம் 26 and 91க்கு. prime factorization method பண்ணும்போது நமக்கு 26 ஓட வேல்யூ 2 into 13 into 1 கிடைக்குது and 91க்கு 7 into 13 into 1 கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எல்சிஎம்னா விச் இஸ் நத்திங் பட் இருக்கிற நம்பர்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறது தான் எல்சிஎம். ஸோ 2 into 7 into 13 into 1 இருக்கிற எல்லா நம்பரையும் அப்படியே வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ராடக்டில் இருக்கிற நம்பர்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா அதை சிங்கிள் டைம் எடுத்துப்போம். ஸோ அதுதான் இங்கே 13 வந்துட்டு 1 டைம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 7 2s are 14 into 3 13 will get it as 182. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஹெச்சிஎஃப்னா என்ன? ஒன்லி காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை தான் நம்ம ஹெச்சிஎஃப்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ரெண்டு 26 and 91 ரெண்டுக்குமே காமனாக இருக்கிற நம்பர் 13 மட்டும்தான். ஸோ we are considering HCF value as 13. Next we have to verify that LCM into HCF is equal to product of two numbers. So அந்த verification தான் நம்ம இங்கே பண்ணுறோம். So product of 26 and 91 we'll get it as 2366. ஸோ நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பும் நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணோம். ஸோ LCM ஓட வேல்யூ 182 and HCF ஓட வேல்யூ 13. So even if we multiply 182 into 13 we'll get it as 2366. Second subdivision, so 5 10 and 92. So same 5 10 க்கும் 92 க்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ கண்டுபிடிக்கும் போது வில் கெட் இட் ஆஸ் 2 into 5 into 17 into 3 and for 92 will get it as 2 into 2 into 23. So for this we are going to find out the LCM. So LCM கண்டுபிடிக்கும் போது இருக்கிற எல்லா நம்பரையும் எக்ஸாக்டாக எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 2 into 5 into 17 into 3 into 23. ஸோ எடுக்கும்போது நமக்கு 5 2s are 10. அகெயின் வந்துட்டு இங்கே வந்துட்டு 10 2s are 20. ஸோ 20 into 17 into 3 into 23. ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது 23460 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் என்னது நமக்கு கிடச்சிருக்கிற எல்சிஎம். ஸோ இந்த சேம் வே ஹெச்சிஎஃப்ல நமக்கு காமனாக இருக்கிற டேர்ம் வந்துட்டு ஒரே ஒரு 2 மட்டும்தான். ஸோ அந்த 2வை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது
நமக்கு 46920 கிடைக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பண்ணும்போது சேம் 46920 கிடைக்கும். இதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிது, இப்போ வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் 510 92 46920 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்துட்டு 23460 கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மீனிங். ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் வெதர் யூ ஹேவ் டன் த LCM and HCF correctly, we are finding out the product of the number and the product of LCM and HCF. அதனால தான் இந்த வெரிஃபிகேஷன் மெத்தட் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் வந்துட்டு 336 and 54. ஸோ சேம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் 2 into 2 into 2 into 2 into 7 into 3. ஸோ 54க்கு சால்வ் பண்ணும்போது 2 into 3 into 3 into 3. ஸோ ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் வந்துட்டு எப்பவுமே ஈவன் நம்பர்ஸ் வரும்போது மேக்ஸிமம் வந்துட்டு 2 டேபிள் எடுத்தே வந்துட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு மெத்தட்ஸ் சால்வ் பண்ணும்போது இன்னும் ப்ராப்ளம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும், காம்ப்ளிகேட் ஆகாது. ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்தராக எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு 3024 கிடைக்குது. அண்ட் ஹெச்சிஎஃப் காமன் டேர்ம்ஸ் வந்துட்டு இங்கே 2வும் நமக்கு வந்துட்டு 3யும் கிடைக்குது. ஸோ அது 2 into 3 which is equal to 6ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் கொடுத்துருக்கிற நம்பரோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா 18144 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட ப்ராடக்ட் வந்துட்டு 3024 into 6 பண்ணும்போது நமக்கு சேம் சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் வெரிஃபிகேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ எல்சிஎம் அப்படின்னா இருக்கிற நம்பர்ஸை வந்துட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணும், டபுளாக இருக்கிற நம்பரை மட்டும் நம்ம சிங்கிளாக கன்சிடர் பண்ணி பண்ணுவோம். அதுவே வந்துட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னா காமன் டேர்ம்ஸை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் ஹெச்சிஎஃப். ஸோ இதுதான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். Find the LCM and HCF of the following integers by applying prime factorization method. So அவங்களே சொல்லிட்டாங்க prime factorization method வச்சு LCM and HCF கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது சிம்பிள், LCM and HCF கண்டுபிடிக்கிறது. ஸோ நமக்கு இங்கே ஸ்மால் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ prime factor பண்ணுறோம். 12 and இவ்வளோ நேரம் ரெண்டு நம்பர்ஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ 12க்கு 2 into 2 into 3, 15க்கு 5 into 3 அண்ட் 21க்கு 7 into 3 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ மூணுலேயுமே நமக்கு காமனாக இருக்கிற டேர்ம் என்னது 3 மட்டும்தான், which is equal to 3ன்னு போட்டுறோம். ஸோ LCM is nothing but we are going to calculate it all the numbers. ஸோ 2 into 2 into 3. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எல்லாத்துலேயும் காமன் வந்துட்டு 3 ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஒரே ஒரு 3 போட்டுக்கிறோம். பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு சிங்கிளாக தான் இருக்குது. ஸோ இருக்கிற சிங்கிள் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், 2 2s are 4, 4 3s are 12 into 5 into 7. ஸோ ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நமக்கு இங்கே 420 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம், செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கிற நம்பர் 17, 23, 29. ஸோ இது மூணுமே எந்த டேர்ம்ஸ்லையுமே போகாது, அதே டேபிள்ஸில் மட்டும்தான் போகும். ஸோ into 1 into 1 into 1 சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதில் காமனாக இருக்கிறது 1 மட்டும்தான். ஸோ HCF 1, LCM அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா 11 33 9ன்னு சொல்லி கிடச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 8, 9 and 25. ஸோ 8 வந்துட்டு ஃபர்தராக 2 டேபிளில் சால்வ் பண்ணுறோம், 9 3 டேபிளில் பண்ணுறோம் அண்ட் 25 5 டேபிளில் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு 8ஓட வேல்யூ 2 into 2 into 2 கிடைக்கும், 9ஓடது 3 into 3 கிடைக்கும், 25ஓடது 5 into 5 into 1. ஸோ எல்லாத்துலேயும் 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ 1 வந்துட்டு நம்ம HCFன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு LCM. ஸோ காமனாக நமக்கு எதுவுமே இல்லைல்ல. ஸோ LCMனா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 1800ன்னு சொல்லி சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபோர்த்துலேருந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி வரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, given that HCF 306 and 657ஓட வேல்யூ வந்துட்டு 9ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுற போகிறோம். HCF into LCM is equal to product of the given numbers. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நமக்கு HCFோட வேல்யூ 9 ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ 9 into LCM is equal to 306 into 657.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 306ஐயும் 657ஐயும் நம்ம ஃபர்தராக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 201042 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை கிடைச்சதை நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் தான் நமக்கு தேவை. ஸோ 201042 டிவைடட் பை ஹெச்சிஎஃப். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஹெச்சிஎஃப் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது நமக்கு என்ன ஆயிடும், டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டிவிஷன் ஆயிடும். ஸோ இதை ஃபர்தராக டிவிஷன் போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 22338ன்னு சொல்லி எல்சிஎம்மோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு, check whether 6 power n can end with the digit 0 for any natural number n. ஸோ ஆக்சுவலி என்ன இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 6 power n வந்துட்டு 0வால் எண்ட் ஆகுமா ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் நம்பர் போடும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின். ஸோ அதை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இஃப் த நம்பர் 6 power n ends with the digit 0, 0வால் எண்ட் ஆகணும் அப்படின்னா இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 5 பிகாஸ் 6 into 5 தான் நமக்கு வந்துட்டு 30 கிடைக்கும். ஸோ அப்போ தான் 0வால் எண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு அப்போ என்ன பண்ண போகிறோம், we know that any number with unit place as 0 or 5 is divisible by 5. ஸோ 5ஆல் டிவிசிபிள் ஆகும்போது நமக்கு 5 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 6 power n நமக்கு என்ன கிடைக்கும், 6ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 2 3s தான் 6 கரெக்டாக. ஸோ 2 into 3 power n. ஸோ நமக்கு இங்கே வந்துட்டு என்ன வரல, ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 6 power n வந்துட்டு which does not contain a prime number 5. ஸோ 6க்கு வந்துட்டு ப்ரைம் நம்பர் 5 வந்துட்டு நமக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் 5 வராது. ஸோ அதனால் we have proved that prime factorization of 6 power n doesn't contain prime number 5ன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் it is clear that for any natural number n, 6 power n is a number divisible by 5 and thus it proves that 6 power n cannot end with the digit 0 for any natural number n. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், பிகாஸ் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 6 வந்துட்டு 2 into 3 தான். ஸோ it cannot end with digit 0ன்னு சொல்லி நமக்கு இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு. Next is 6th problem. So explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 plus 4 into 3 into 2 into 1 plus 5 are composite numbers. So இது ஏன் composite numbers னு நம்ம prove பண்ண போறோம். So definition, so composite numbers ஓட definition என்ன? It means that it has factors other than 1 and itself, therefore for the given expression. So composite numbers அப்படின்னா it has factors. ஸோ 1 தவிர மிச்சது எல்லாமே வந்துட்டு factors other than 1. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் 7 into 11 into 13 plus 13 எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை எடுத்துகிட்டு இது ரெண்டுலேயுமே 13 காமனாக வெளியே எடுக்கும்போது 7 into 11 into 1 plus 1, 13 இருக்கிற பேஸில் 1 போட்டுக்கிறோம். ஸோ 7 into 11 77 plus 1. ஸோ நமக்கு வந்துட்டு 78 கிடச்சிடும். 13 into 78 சால்வ் பண்ணுறோம். ஸோ 13 into 78, ஸோ 78 நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 13 into 3 into 2 into 13 கிடைக்குது. ஸோ ஹென்ஸ் நமக்கு இங்கேருந்து என்ன புரியுது, நம்மளால ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியுது கரெக்டாக. ஸோ நமக்கு என்ன இங்கே வந்து புரியுது, 7 into 11 into 13 plus 13 அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் அ காம்போசிட் நம்பர். இதே சேம் வேல we are going to prove another number which is given in the question. So 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5. So same way இந்த ரெண்டுலேயும் 5 காமனாக இருக்குது. So we are taking 5 as a common out and we are getting a number which is 5 into 109. So இதை ஃபர்தராக ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். இஃப் யூ கேன் ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, இதுவுமே நமக்கு வந்துட்டு என்னது காம்போசிட் நம்பர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 7th question, final question of exercise 1.1. So there is a circular path around a sports field. Sonia takes 18 minutes to drive one road of the field. So while Ravi takes 12 minutes for the same. So suppose they both start at the same point and end at the same time and go in the same direction. After how many minutes will they meet again at the starting point? So இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற question. So இதை நம்ம எப்படி further சால்வ் பண்ண போறோம்?
இங்கே பாருங்கள். Since both Sonia and Ravi move in the same direction, so ரெண்டு பேருமே same direction same timeல தான் மூவ் ஆகுறாங்க. ஓகேவா? So the method to find the time when they will be meeting again at the starting point is LCM. So since same time and same direction நால we are going to use the method of LCM. So LCM method யூஸ் பண்ண போறோம். நமக்கு இங்க கொடுத்திருக்கிற minutes வந்துட்டு 18 and 12. So 18 and 12 எடுத்து prime factor பண்ணிக்கலாம். So prime factor பண்ணும்போது நமக்கு 18க்கு வந்துட்டு 2 into 3 into 3 கிடைக்கும் and 12க்கு 2 into 2 into 3 கிடைக்கும். ஸோ அதுக்கு LCM கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ LCM கண்டுபிடிக்கும் போது 2 into 3 into 3 into 2 into 1. ஸோ கண்டுபிடிக்கும் போது நமக்கு LCMோட வேல்யூ என்ன கிடைக்குது? 36 கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா சோனியா அண்ட் ரவி will meet again at the starting point after 36 minutes. ஸோ 36 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த மீட்டிங் பாயிண்ட்க்கு ரெண்டு பேரும் மீட் ஆவாங்கன்னு சொல்லி புரியுது. ஸோ இந்த எக்ஸசைஸ் 1.1ஓட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். பாய்.